அபூதரை பார்த்து சொல்லுவார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அபூதர், நீங்கள் வீட்டில் சால்னா சமைத்தால், குழம்பு சமைத்தால், நீங்கள் சமைக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றி அண்டை வீட்டுக்காரும் கொடுத்து அனுப்புங்கள் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தனியா நம்ம அதற்கென்று செலவிட தேவையில்லை, நிறைய நாம் சிரமங்கள் மேற்கொள்ள தேவையில்லை, கடன் வாங்கி தர வேண்டும் என்பதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ வீட்டில் குழம்பு சமைக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி அண்டை வீட்டாரையும் கவனி என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா சமையலறையில் சமைக்கிற உணவு, அதன் வாசனை நறுமணம் வறுமையில் வாடுகிற அண்டை வீட்டார், பசி பட்டினியில் பரிதவிக்கிற அண்டை வீட்டுக்காரு இடையூறு தந்துவிடக்கூடாது என்கிற அளவிற்கு மனிதநேயத்தை போதிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் பொருளாதாரத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற இயந்திரமயமான மேற்கத்திய கலாச்சாரம் பல கோடி மக்களை, விலைவாசிகளை ஏற்றி பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்து பல கோடி மக்களை பட்டினியால் கொன்றொழித்த கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம். இந்த அளவுக்கு வீட்டுல சமைக்கிறப்ப கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி அண்டை வீட்டுக்கு தாருங்கள் என்று சொல்லுகிற போது கண்ணிமிக்கவர்களே, நாம் யோசித்து பார்க்க கடமை.